أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அனைவரும் தஜ்வீதினுடைய அடிப்படை சட்டங்களை கத்துக்கொள்வதற்கான முயற்சியில இறங்கி இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள்ல என்னென்ன சட்டங்கள், எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணும் அப்படிங்கறத பத்தியான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முழுவதுமாக முடிப்பதற்கான உதவியை தந்து அதனுடைய நன்மையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடம் பிரார்த்தித்தவளாக இன்ஷா அல்லாஹ். சோ முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தஜ்வீத். சரிங்களா? குர்ஆனை எப்படி ஓதுவது, அதனுடைய சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய எழுத்துக்களை எப்படி சரியான முறையில உச்சரிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ அவுஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீல. மேலும் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல 73வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சோ குர்ஆனை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக நம்ம ஓதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அபு லுபாபா பஷீர் பின் அப்துல் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் குர்ஆனை மென்மையாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோரி, இது அபுதாவுத் அப்படிங்கிற ஹதீஸ்ல பதிவாகி இருக்கிறது. சோ குர்ஆனை மென்மையாக ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆனை மென்மையாக, பொறுமையாக, எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம நம்ம எப்படி ஓதுறது அப்படிங்கறத பத்தின இதை சொல்வதன் மூலமாக அது எப்படி நம்ம கரெக்டா ஓதணுங்கிற முக்கியத்துவத்தை நமக்கு என்ன பண்ணுன்னா இதுக்கு நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பாடம் 1ல இருக்கக்கூடிய விஷயங்களை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இதை நீங்க பின்னாடி நான் எது பேஜ் வரைக்கும் நடத்திருக்கேனோ அந்த பேஜ உங்களோட நோட்ல உங்களுக்கு புரிந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல நமக்கு இருந்தா கூட, பிபிடில இருந்தா கூட நீங்க உங்க கையால அதை சொல்லி நான் நடத்தின விஷயங்களை நினைவுபடுத்தி நீங்க எழுதுனீங்க அப்படின்னாதான் அந்த மனசுல நமக்கு பதியும். சரிங்களா? சோ நான் இன்னைக்கு எது வரைக்கும் நடத்தி முடிச்சிருக்கேனோ அது வரைக்கும் உங்களோட நோட்ல எழுதிக்கோங்க. சரியா? சோ தஜ்வீத் என்றால் என்ன? தஜ்வீத்னா என்ன? எல்லாருக்கும் தெரியாது. தஜ்வீத்னா என்ன தெரியாது. தஃப்சீரு, அதுக்கப்புறம் தஃப்ஹீம், இது எல்லாத்தையும் குழப்பிக்கிடுவாங்க இல்லைங்களா? தஜ்வீத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மஹ்ரஜ். மஹ்ரஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இங்க கட்டார்ல இருக்கோம். நீங்க நிறைய ஷாப்ஸுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா அதுல நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த வரக்கூடிய இடத்துல, அதாவது வாசல் உள்ள போயிட்டு என்ட்ரன்ஸ் வெளியில வரக்கூடிய இடத்துல போர்ட்ல மேல கிரீன் கலர்ல மஹ்ரஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெளியேறுவது. சரிங்களா? நம்ம வெளியில வருவோம்ல, உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கான அந்த வழிக்கு அவங்க அரபில மஹ்ரஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது வெளியேறதுக்கு ஆனா வழி அப்படின்னு சொல்லிட்டு. சோ மஹ்ரஜ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வாயில இருந்து நம்ம உச்சரிக்கும் போது, ஒரு எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அது வாயில நிறைய பகுதிகளை நம்ம பார்ப்போம் பின்னாடி. அது எந்த இடத்துல தொட்டு அந்த வார்த்தை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். ஒரு எழுத்து பா அப்படின்னா அது இந்த உதட்டை தொட்டுட்டு இப்படி வரணும். இது காஃப் அப்படின்னா தொண்டையில இருந்து அது வரணும். அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து வெளிப்படுவது மஹ்ரஜ் என்பது வெளிப்படுவது. அந்த எழுத்துக்கள் அலிஃப், ப, த அப்படின்னு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் வெளிப்படக்கூடிய அந்த இடத்திற்கு தான் என்ன பண்ணாங்கன்னா மஹ்ரஜ். சரிங்களா? அப்ப கரெக்டா இந்த எழுத்து என்பது இந்த இடத்துல இருந்துதான் வரணும். அது கரெக்டா வந்தாதான் அது சரியான உச்சரிப்பு அப்படிங்கறத நம்ம பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது ஷிஃபாத். ஷிஃபாத் அப்படிங்கிறது தன்மை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். இப்ப அப்படின்னா அது அப்படிதான் அந்த தன்மையோட தான் வாசிக்கணும். அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் வஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நிப்பாட்டணும்.
அந்த அழுத்தம் வந்து அந்த இடத்துல அது என்ன பண்ணக்கூடாது, அந்த தன்மை வந்து மாறிடக்கூடாது. சோ ஷிஃபாத் அப்படிங்கிறது வந்து அது தனியான ஒரு சப்ஜெக்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போறதெல்லாம் வந்து மஹ்ரஜ பத்தின சட்டங்கள், அதனுடைய அந்த சட்டத்திட்டங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஷிஃபாத்தினுடைய தன்மை வந்து அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் இதை மெயினா இந்த சட்டங்களை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இல்ல, வரக்கூடிய இந்த மொத்த வகுப்புகள்லயுமே. சரிங்களா? சோ இந்த மஹ்ரஜ், அந்த ஷிஃபாத், இந்த தன்மை, அதை வெளிப்படக்கூடிய இடம், இது எல்லாத்தையும் பத்தின அடிப்படையான சட்டங்களை வந்து ஓதுறதுதான், குர்ஆனை ஓதுறதுதான் வந்து தஜ்வீத். சோ தஜ்வீத் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா, மஹ்ரஜ் அதாவது ஒரு எழுத்து வெளிப்படக்கூடிய இடம், ஷிஃபாத் அதனுடைய தன்மை மாறாமல், அதை ஓதும் சட்டங்கள் முதலியவற்றின் அடிப்படையில் குர்ஆனை ஓதுதல். உங்ககிட்ட நான் தஜ்வீத் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மஹ்ரஜ் ஷிஃபாத் பத்தினா படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் தஜ்வீத் அப்படிங்கறது உங்களோட பதிலா இருக்கும். சரிங்களா? சோ தஜ்வீத் என்றால் மஹ்ரஜ் மற்றும் ஷிஃபாத் ஆகியவற்றினுடைய சட்டங்களை, அதனுடைய அடிப்படைகளை வைத்து நம்ம இந்த குர்ஆன் என்ன பண்றது, ஓதுறதுதான் தஜ்வீத். சரிங்களா? சோ இனிமேல் தஜ்வீத் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, தஜ்வீத் படிக்க போறாங்கன்னு கேட்டனா, நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை பத்தின தெளிவான ஒரு விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளும் அதை புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல போக போறது தஹஜ்ஜி எழுத்துக்கள். தஹஜ்ஜி எழுத்துக்கள். தஹஜ்ஜி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்பபெட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து ஜி வரைக்கும், இசட் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா அ, ஆ, இ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்துக்கள். சோ ஆல்பபெட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே போல அரபியில இருக்கக்கூடிய தஹஜ்ஜி எழுத்துக்கள், ஆல்பபெட்ஸ் கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? தஹஜ்ஜி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய 29 எழுத்துக்கள் என்ன பண்றாங்கன்னா தஹஜ்ஜி எழுத்துக்கள். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் தஜ்வீதுன்னு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தஜ்வீதுனா மஹ்ரஜ் வெளிப்படக்கூடிய இடம், தன்மை, இது ரெண்டையும் வந்து வச்சு அடிப்படையா வச்சு இந்த குர்ஆனை ஓதுறது தான் தஜ்வீத். ஓகே. தஹஜ்ஜி எழுத்துக்கள்னா என்ன? தஹஜ்ஜி எழுத்துக்கள்னா ஆல்பபெட்ஸ், அதாவது அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 29 எழுத்துக்களுக்கு பேரு தஹஜ்ஜி எழுத்துக்கள். சரிங்களா? இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தஹஜ்ஜி எழுத்துக்கள். இப்போ இதுல வந்து என்னன்னு பாப்போம்னா, இதுல வந்து ஹெவி, லைட், இந்த தஹஜ்ஜி எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? தஹஜ்ஜி எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முஃபஹம். முஃபஹம். இந்த இடத்துல இஹ் அந்த உச்சரிப்பு பாருங்க. மு ஃப ஹ அந்த ஹ வந்து நம்ம எப்படின்னா காரல், தொண்டை காரலோட சொல்லணும். ஹ ஹ. சரிங்களா? முஃபஹம். சோ முஃபஹம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹெவி, கனமான ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க உங்களோட நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? கனமான, ஹெவி லெட்டர்ஸ். சரிங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய 29 எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கிறாங்க, 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப லைட்டா இருக்கும். அது சாதாரணமா நம்ம வாசிச்சா போதும். சரிங்களா? சோ முஃபஹம் எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப நம்ம அலிஃப்ல இருந்து பாத்திருக்கோம், அது வரிசையா வரல அப்படின்னா கூட காஃப், காஃப். சரிங்களா? வா, வா. அடுத்து தா, தா. அடுத்து ஸ்வாத், ஸ்வாத். ضاد, ضاد. خا, خே, خே. சரிங்களா? அந்த காரல் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி சொல்லணும். ஹே, ஹே. அடுத்து கைன், கைன், கைன். சரிங்களா? இதெல்லாம் முஃபஹம் எழுத்துக்கள். இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தஜ்வீது கத்துக்கிடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தினமும் ஒரு 1/2 hour to 1 hour உட்கார்ந்து படிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை எழுதி அதை நீங்க உட்கார்ந்து மனனம் செஞ்சு மனசுல தினமும் என்ன பண்ணணும், சூறா மெமரைஸ் பண்ணா நம்ம எப்படி பண்ணுவோம், தினமும் உட்கார்ந்து பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த டேர்ம்ஸ், இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம படிக்க போறப்ப என்ன பண்ணணும்னா ஈஸியா அந்த குர்ஆன் ஓதுறதுக்கு நமக்கு வரும், எளிமையா இருக்கும். இல்லைன்னா அந்த இதே பேசிக்ஸே நமக்கு புரியல, மனனம் செய்யல அப்படின்னா உள்ள போறப்ப சட்டங்கள் வந்து தடுமாறும் நமக்கு. அதனால தினமும் வந்து ஸ்கூல் ஒர்க், ஹோம் ஒர்க் மாதிரி உட்கார்ந்து 1/2 hour to 1 hour எழுதி எழுதி அதை என்ன பண்ணுங்கன்னா படிங்க. சரிங்களா? சோ முஃபஹம் எழுத்துக்கள் 7. காஃப், வா,
தா, சாத், வாத், ஹே, கைன். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஹெவி, கனமான, ஹெவி, கனமான. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முஃபஹம் அல்லாத ஏனைய எழுத்துக்கள் முரக்கக், முரக்கக். காஃப், காஃப் வந்து பாத்தீங்கன்னா காஃப் கேஃப் ரெண்டு இருக்கு. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஹெவில பாத்தீங்கன்னா காஃப் வரும், லைட்ல பாத்தீங்கன்னா கேஃப் வரும். சரிங்களா? சோ முரக்கக். அப்போ முஃபஹம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 29 எழுத்துக்கள். அந்த 29ல பாத்தீங்கன்னா 7 எழுத்துக்கள் என்ன ஆயிருது, ஹெவியா அதை பிரிச்சுடுறாங்க. அந்த எழுத்துக்கள் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் என்ன பாத்தீங்கன்னா அது லைட் லெட்டர்ஸ் தான். ஈஸியா சொல்லிடலாம். சோ அந்த 7 எழுத்துக்களை மாத்திரம் நீங்க மனப்பாடம் பண்ணா போதும். முஃபஹம் ஹெவியை மாத்திரம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போதும். லைட் லெட்டர்ஸ் என்ன பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே லைட் லெட்டர்ஸ். சரிங்களா? அப்போ லைட் லெட்டர்ஸ் என்ன, முரக்கக். நீங்க அப்படியே உச்சரிச்சு பாருங்க, என் கூடவே நான் சொல்றப்பெல்லாம் நீங்களும் உச்சரிச்சு பாருங்க. சரிங்களா? முரக்கக், முரக்கக், முரக்கக். அலீஃப், பா, தா, ஸா, ஸா, ஜீம், ஹா, தால், ذال, زاي, سين, شين, عين, فا, كاف, لام, ميم, نون, واو, ஹே, யா. சரிங்களா? இப்ப நீங்க உச்சரிக்கிறப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கா, வா, தா, சா, வா, ஹா, ஆ. இதெல்லாம் அப்படியே ஹெவியா இருக்கும். அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வாய் நிரம்ப, வாய் நிரம்ப வரக்கூடியதுதான் ஹெவி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அலீஃப், பா, தா, ஒவ்வொரு இடத்துல தொட்டு தொட்டு வரக்கூடிய இடத்துல இந்த லைட்டா தான் வருது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் தஹஜி எழுத்துக்கள் என்பது ஆல்பபெட்ஸ். சரிங்களா? அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த 29 எழுத்துக்களுமே நமக்கு என்னது, தஹஜி எழுத்துக்கள். இப்ப ஃபர்ஸ்ட் தஜ்வீத் என்றால் என்ன? தஜ்வீத் என்றால் நமக்கு வெளிப்படக்கூடிய இடம் மற்றும் ஷிஃபாத், அதனுடைய அடிப்படையில இந்த குர்ஆனை ஓதுறது. ஓகே, தஜ்வீதுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, தஹஜி எழுத்துக்கள்னு கேட்டா அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய 29 எழுத்துக்கள் தஹஜி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தஹஜி எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? தஹஜி எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஹெவி, முஃபஹம், இன்னொன்னு லைட், முரக்கக். சரிங்களா? முஃபஹம் எழுத்துக்கள் எத்தனை? 7. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள்னு கேட்டா காஃப், வா, தா, சாத், வாத், ஹே, ஐன். அப்ப முரக்கக் முஃபஹம்ல இல்லாத மத்த எல்லா எழுத்துக்களும் ஏனைய எழுத்துக்களும் முரக்கக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? இப்ப நமக்கு இதுல வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்ப அடுத்ததுக்கு நம்ம போலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இது தனியா இருக்கிறப்ப உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணி படிங்க. அப்பதான் அடுத்துட்டு கேட்கிறப்ப டக்கு டக்குன்னு வந்தாதான் நம்ம சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்ப நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு, இவ்வளவு நேரம் நம்ம எழுத்துக்கள் பார்த்தோம். ஹெவின்னு பார்த்தோம், லைட்னு பார்த்தோம். முஃபஹம் அப்படிங்கிறது ஹெவி, முரக்கக் அப்படிங்கிறது லைட்னு பார்த்தோம். ஆனா இந்த ரா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சுவலா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஹெவிலையும் கொடுத்திருக்க மாட்டாங்க, லைட்லயும் கொடுத்திருக்க மாட்டாங்க. கொடுத்திருக்காங்களா இங்க எங்கேயாவது? கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா அதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு. அந்த தனி சட்டம் இது போல ஹெவியாவும் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு சில இடத்துல லைட்டாவும் இருக்கும். அதாவது ஒரு இடத்துல முஃபஹமா வந்து வேலை செய்யும், இன்னொரு இடத்துல முரக்கக்கா வேலை செய்யும். இப்ப இதெல்லாம் நம்ம உச்சரிப்புகள், எழுத்துக்களோட உச்சரிப்புகளை நம்ம படிக்க போறப்ப முஃபஹம்னா என்ன, முரக்கக்னா என்னன்னு புரியும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க வந்து அது கனமான, லேசான அப்படிங்கறத மாத்திரம் படிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்போ வந்து அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு என்னென்னு படிக்கிறப்பதான், ஓ இதனாலதான் இது ஹெவியா, இதனாலதான் இது லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். சரிங்களா? அது வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம போக போகதான் அதனுடைய முழுவதுமே புரிஞ்சாதான் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனி சட்டம். இப்ப அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஹரக்கத், ஹரக்கத் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. ஹரக்கத் அப்படின்னா என்னன்னா குறியீடு. சரிங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருப்போம், ஃபஜர், சாரி, ஜபரு, ஜேரு, பேசு அப்படின்னு தானே படிச்சிருப்போம்.
ஆக்சுவலா நம்ம கரெக்டா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹரக்கத்தோட பேர் தான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதையும் நீங்க உட்கார்ந்து திரும்ப 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 என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இனிமேல் அந்த ஜபரு ஜேரு பேசலாம் மறந்துடுங்க, மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துட்டு சரியான குறியினுடைய பெயர்களை நம்ம கத்துக்கலாம். சோ ஹரக்கத் அப்படின்னா என்னன்னா குறியீடு. ஹரக்கத் என்பது குறியீடு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபத்ஹ. ஃபத்ஹ ஃபத்ஹ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜபர். மேல அந்த கோடு போட்டுருப்போம் பாருங்க, அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சோ ஃபத்ஹ அப்படிங்கிறது ஜபர். அந்த பழைய பெயர்களை நான் உச்சரிக்கல, இல்லைன்னா திருப்பி அதுதான் மைண்ட்ல ஓடும். சரிங்களா? அதனால நீங்க அந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அந்த குறியீடுகளை பார்த்து. ஃபத்ஹ மேல குறியீடு வந்திருக்கிறதுக்கு ஃபத்ஹ. கஸ்ரா. கஸ்ரா அப்படிங்கிறது கீழே குறியீடு. தொம்ம. தொம்ம அப்படிங்கிறது சுழிச்சு விட்டுருக்கும் இல்லைங்களா, அதுதான் தொம்ம. முஷத்தத். முஷத்தத்னா சத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலா, குட்டி டபிள்யூ மாதிரி வந்துருக்கும் இல்லைங்களா, முஷத்தத். சரிங்களா? அதுக்கப்புறம் சுக்கூன். சுக்கூனை வந்து சுக்கூன் தான் சொல்லுவோம், இல்லைன்னா சாக்கின் சுக்கூன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சுக்கூனுங்கிறது குட்டியா மேல வந்து ஒரு அரை வட்டத்துல இருக்கும் சரிங்களா, அந்த இடத்துல வந்து அந்த எழுத்தை நிப்பாட்டுவோம். சோ குறியீடு ஹரக்கத் என்பது என்னன்னா குறியீடு. ஃபத்ஹ மேல, கஸ்ர கீழே, தொம்மா மேல சுழி, முஷத்தத் அது டபிள்யூ மாதிரி குட்டியா இருக்கும், சுக்கூன். சரிங்களா? சோ ஹரக்கத் என்பது குறியீடு. ஹரக்கத்னா என்னன்னு கேட்டா சொல்லணும், அது வந்து குறியீடுப்பா. ஒவ்வொரு எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு மேல கீழே இந்த குறியீடு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, அரபி எழுத்துக்களை படிக்க முடியாது. இப்ப அரபி மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குறியீடு இல்லாமலே படிப்பாங்க, அதாவது ஹரக்கத் இல்லாமலே படிப்பாங்க. நம்மளால அப்படி படிக்க முடியாது இல்லைங்களா? சோ ஹரக்கத் என்பது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப ஹரக்கத் என்பது குறியீடு. சரிங்களா? இப்ப இந்த ஹரக்கத்தை படிச்சாச்சு. இப்ப வாங்க இங்க இப்ப இந்த ராவினுடைய சட்டங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபத்ஹ அப்படின்னா என்ன, மேல இருக்கக்கூடிய கோடு. தொம்மா அப்படிங்கிறது அதுவும் மேலதான் வருது. சரிங்களா? அப்போ முஃபஹம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. முஃபஹம்னா என்ன தமிழ்ல? ஹெவி லெட்டர்ஸ். ஓகே, வெரி குட். ஹெவி லெட்டர்ஸ். அப்போ ஹெவி லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரா அப்படிங்கிற எழுத்துல மேல ஃபத்ஹாவோ அல்லது மேல தம்மாவோ வந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும், ஹெவியா உச்சரிக்கணும், முஃபஹமாக உச்சரிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ரா, ரா. சரிங்களா? அதே பேரு ரூ, ரூ. இதை வந்து ரா அப்படின்னு வச்சிருக்க கூடாது. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இப்ப நான் ஹெவியாவும் லைட்டாவுமே அந்த ராவை நான் உச்சரிச்சு காமிக்கிறேன், நீங்க பாருங்க அதோட வித்தியாசத்தை. ரா, ரா. தெரியுதுங்களா? ரூ, ரூ, ரா, ரா, ரூ அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிரம்ப அந்த ராவின் மேல ஃபத்ஹாவோ ரா மேல தம்மாவோ வந்திருந்ததுன்னா அந்த எழுத்து, அந்த ரா அப்படிங்கிற அந்த எழுத்தை நம்ம முஃபஹம் ஹெவியாக நம்ம என்ன பண்ணணும், உச்சரிக்கணும். சரிங்களா? இதே இது அந்த ராக்கு கீழே கெஸ்ரா வந்திருந்தது அப்படின்னா அதை எப்படி உச்சரிக்கணும், முரக்காக்காக உச்சரிக்க வேண்டும். முரக்காக்னா என்ன சொன்னேன் தமிழ்ல, யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. லைட் லெட்டர்ஸ். எக்ஸலன்ட், மாஷா அல்லாஹ். அப்போ லைட் லெட்டர்ஸ், லைட்டா உச்சரிக்க. அப்படின்னா ரீ, ரீ அப்படின்னு உச்சரிக்க கூடாது. ரீ, ரா, ரூ, ரீ. வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? சோ ஃபத்ஹா மற்றும் தொம்ம ராவின் மேல வந்திருந்தது அப்படின்னா அந்த ரா என்ற எழுத்தை முஃபஹமாக கனமாக ஹெவியாக நம்ம என்ன பண்ணணும், உச்சரிக்க வேண்டும். அதே போல ராக்கு கீழே கஸ்ரா வந்திருந்தது அப்படின்னா அதை லைட்டாக முரக்காக உச்சரிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ இதுதான் ரா சட்டம். இப்ப நம்ம அதுல முஃபஹம் பார்த்தோம், முரக்கக் பார்த்தோம். அதுல 7, அது 7 இல்லாத மத்த எழுத்துக்கள்லாம் முரக்கக். ஆனா ரா வந்து தனி சட்டம். ஏன்னா இது வந்து ஹெவியாவும் இருக்கும் லைட்டாவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தனியா வந்து நமக்கு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம திருப்பி பார்க்கலாம். இல்ல டவுட்ஸ் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிச்சு. ஓகே, கிளியர், அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்போ வந்து தன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்னன்னா ஃபத்ஹ, கஸ்ர, தொம்ம. ஃபத்ஹானா என்ன, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ஃபத்ஹா லைனுக்கு மேல இருக்க குறியீடு சிஸ்டர். வெரி குட், மாஷா அல்லாஹ். தொம்ம அப்படிங்கிறது எங்க இருக்கும்? லைனுக்கு மேலேயே சுழிச்சிருக்கும். மாஷா அல்லாஹ். கஸ்ரா நானே சொல்லவா? லைனுக்கு கீழே இருக்கும் சிஸ்டர். ஓகே.
சோ இப்ப நம்ம இதை பார்த்தாச்சு. இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா மனப்பாடம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுல அப்பதான் புரியும். சரிங்களா? இப்ப தன்வீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபத்ஹாவோட தைன் சேர்த்துக்கிறது. அதுதான் வந்து தன்வீன். தன்வீன்ங்கிறது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஃபத்ஹாவோட தைன், கெஸ்ராவோட தைன், தம்மாவோட தைன். என்ன தைன் 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 அப்படின்னா, அப்போ இந்த ஃபத்ஹா நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து என்ன பண்ணாங்கன்னா தோ ஜபரு, தோ ஜேரு, தோ பேசு நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அதெல்லாம் அழிச்சிருங்க. இது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபத்ஹாவோட இன்னொரு கூட அதே மாதிரி வந்ததுன்னா ஃபத்ஹத்தைன், டபுள் ஃபத்ஹா. சரிங்களா? கஸ்ராவோட டபுள் கஸ்ரா வந்தது அப்படின்னா கஸ்ரத்தைன். தொம்மாவோட டபுள் தொம்மா இன்வெர்ட்டா வந்திருக்கும், இல்லைன்னா ஒரே மாதிரி கூட வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது தொம்மத்தைன். சரிங்களா? கஸ்ரத்தைன், தொம்மத்தைன், ஃபத்ஹத்தைன். சரிங்களா? இப்ப இது முடிக்கிறப்போ இந்த இந்த மாதிரி ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், தம்மத்தைன் வந்து அதை முடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நூன் அப்படிங்கிற சத்தத்தோட தான் முடிப்போம் இல்லைங்களா? இப்ப தன்வீன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து கஸ்ரத்தைன் வந்திருக்கு. அப்போ இதோட எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? சோ ஃபத்ஹா, கஸ்ரா, தொம்மாங்கிறது ஹரக்கா. இது தன்வீன்ல இருக்கிற இதுவுமே ஹரக்கா தான். ஆனா இது என்னன்னா அதோட தைன் தைன் சேர்த்துக்கிறோம். டபுள் டபுளா வர்றது. சரிங்களா? ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், தம்மத்தைன். புரிஞ்சுச்சுங்களா? இது உங்களுக்கு கிளியரா? இதை நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதுனா மாத்திரம் தான் உங்க மைண்ட்ல நிக்கும். நான் சொல்றது வந்து கவனிக்கிறப்ப புரியும். அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மறந்துடும். அதை நோட்ல எழுதி அதை நீங்க வந்து திருப்பி திருப்பி உட்காந்து மெமரைஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு மனசுல வந்து பதியும். இது வரைக்கும் கிளியரா? இது கிளியரா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இப்ப மஹ்ரஜ். மஹ்ரஜ்ல வந்து நம்ம இதோட இதுதான் பார்க்க போறோம். உள்ள டீடைலிங் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. இந்த மஹ்ரஜோட இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். இது வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய விஷயங்களை மனப்பாடம் பண்ணா போதும். சரிங்களா? மஹ்ரஜ் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நானே பேர் சொல்லி கூப்பிடுவா? சிஸ்டர் தாஜ் சிஸ்டர் சொல்றீங்களா? மஹ்ரஜ் அப்படின்னா என்ன தெரிஞ்சே சொல்லுங்க. ஓகே, வெரி குட், எக்ஸலன்ட். இப்போ நம்ம வந்து வெளியேறக்கூடிய இடம் வந்து என்னன்னா எங்க இருந்து எல்லாம் எழுத்துக்கள் வந்து வெளியாகுங்கிறத பார்க்கணும். சரிங்களா? மஹ்ரஜ் என்பது எழுத்துக்கள் வெளியாகும் இடம். சரிங்களா? இது வந்து 5 வகைப்படுது. 5 இடத்துல இருந்து இந்த எழுத்துக்கள், இந்த அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய 29 எழுத்துக்கள் நம்மளுடைய 5 இடங்களில் இருந்து வெளியேறுகிறது. நம்மளுடைய வாயிலிருந்து வெளியேறுகிறது. எங்க எங்க? வெற்றிடம், காலியான இடம். சரிங்களா? வெற்றிடம் ஒண்ணுமே இல்லாத ஃப்ரீயா ஆ ஈ ஊ அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது தொட்டு வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஃப்ரீயா ஒரு வாயில இருந்து. சரிங்களா? அதே போல தொண்டை எழுத்துக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காஃப் அப்படின்னு நீங்க உச்சரிச்சு பாருங்களேன். காஃப் அப்படின்னா அது உங்களோட தொண்டையில போய் என்ன பண்ணணும்னா டச் ஆகும். உங்க தொண்டையில டச் ஆகிதான் அந்த காஃப் அப்படிங்கிற எழுத்து வந்து என்ன பண்ணும்னா வெளியில வரும். சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாக்கு. நாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 எழுத்துக்கள் வந்து நாக்குல இருந்து வருது. நாக்கவே நிறைய பிரிச்சிருப்பாங்க, நிறைய பார்ட்ஸா. தொண்டையும் பாத்தீங்கன்னா மேல் தொண்டை, நடுத்தொண்டை, கீழ் தொண்டை. இதெல்லாம் நம்ம அதை பாக்குறப்ப புரியும். அதனால ரொம்ப என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் நினைக்க வேணாம். உள்ள போக போக அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சோ தொண்டையில இருந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிப்பாங்க. மேல் தொண்டை, நடுத்தொண்டை, கீழ் தொண்டைன்னு சொல்லிட்டு. நாக்குன்னு பாத்தீங்கன்னா முன் ஓர நாக்கு, அடுத்து வந்து வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஓர நாக்கு, அப்புறம் நடுநாக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாக்குலயே பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க நிறைய. அதுல வந்து கிட்டத்தட்ட 18 எழுத்துக்கள் வந்து வெளியாகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உதடுகள். உதடுகள் பாத்தீங்கன்னா ப ப ப ம மீம். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தொட்டு வெளியே வருது அப்படின்னா நம்மளோட உதடுகள்ல தொட்டு வெளியில வருது. சோ இந்த காஃப் அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்கள்லாம் தொண்டையில இருந்து வருது. நாக்குல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சில வார்த்தைகள் அது வந்து நாக்குல இருந்து வருது. லிசன் அப்படின்னு முடியிறப்ப பாத்தீங்கன்னா நாக்கு தேவைப்படும் நமக்கு. உதடுகள்ல பாத்தீங்கன்னா ப மீம். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அடுத்து வந்து நாசி. நாசி அப்படிங்கிறது வந்து ஹுன்னா. ஹுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுன்னா அப்படின்னா என்னன்னா மூக்குல இருந்து வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணா மூக்குல கொனகொனன்னு பேசுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆக்சுவலா என்னன்னா மூக்குல இருந்து அதை வந்து மறைத்து அந்த மூக்குல இருந்து சத்தம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அப்படின்னு சொல்லாம இங்கு கூட கிடையாது. அது கம்ப்ளீட் ஆகாது. அது மூக்குல இருந்து வரும். சரிங்களா? அந்த நாசி அத உன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மஹரஜ் அப்படிங்கிறது வெளியாகக்கூடிய இடம். அத வந்து 5 வகையா பிரிக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்த 29 எழுத்துக்களும் இந்த 5 இடத்துல இருந்தா வருது, வெற்றிடமா வருது.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொண்டையில இருந்து வருது, அதுக்கப்புறம் நாக்கு, உதடுகள், நாசி. சரிங்களா? இது வந்து இதையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இப்ப வெற்றிடத்துல இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 3 தான். இது மெயினான இந்த எழுத்தை வந்து மறக்கவே மறக்காதீங்க. அ இ உ அ இ உ அப்படிங்கறத மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தினுடைய எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா பின்னாடி படிப்போம். மத்து அப்படின்னா நீட்டுதல். சரிங்களா? அந்த எழுத்துக்களை பத்தி நம்ம படிக்கிறப்போ நமக்கு புரியும் மத்துனா என்ன, ஏன் வந்து இது ரொம்ப முக்கியம். அ இ உ அ இ உ. சரிங்களா? தொண்டையில இருந்து 6 எழுத்துக்கள், நாக்கில் இருந்து 18 எழுத்துக்கள், உதடில் இருந்து 4 எழுத்துக்கள், நாசி குன்னாவில் இருந்தும் சில எழுத்துக்கள் வருது. சரிங்களா? இப்ப இதுக்கெல்லாம் பேர் இருக்குல்ல, வெற்றிடம்னா அதுக்கு என்ன பேரு அரபியில அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, வெற்றிடத்துல இருந்து வர்றதுக்கு ஜவுஃப், ஜவுஃப். தொண்டை அந்த தொண்டையில முடியிறப்ப அந்த எழுத்தே பாருங்களேன், காஃப் அப்படிங்கறது தொண்டையில முடியும். நாக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிசான். நூன் வந்து அப்படி எங்க முடியும், நம்மளோட நாக்குல டச் ஆகும். நீங்க உச்சரிச்சு பாருங்களேன், தொண்டையில முடியுதா, லிசான். நாக்குல முடியுது. ஷஃபதைன், ஷஃபதைன், ஷஃப எந்த இடத்துல வருது, ஷஃப எந்த இடத்துல வருது, உச்சரிச்சு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ஷஃபதைன், ஃப எந்த இடத்துல படுது, ஷஃபதைன். வெரி குட், எக்ஸலன்ட். அதான் அதுக்கு உதடுகள்னு அந்த பேர், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு வந்து ஹை ஷூம், ஷூம் அப்படிங்கிறப்ப அது நாசில இருந்து ஃப்ரீயா வருது. சரிங்களா? சோ வெற்றிடம் ஜவுஃப், ஹலக் தொண்டை, லிசான் நாக்கு, ஷஃபதைன் உதடுகள், ஹைஷூம் நாசி. சரிங்களா? சோ நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் தஜ்வீத் என்றால் என்ன, மஹ்ரஜ் மற்றும் அந்த ஷிஃபாத் தன்மையோட நம்ம அதனுடைய அடிப்படையில ஓதுறது. அடுத்து என்ன பார்த்தோம், தஹஜி எழுத்துக்கள். தஹஜி எழுத்துக்கள் என்ன, அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய 29 எழுத்துக்கள். இந்த தஹஜி எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு முஃபஹம் ஹெவி, இன்னொன்னு முரக்கக் லைட். ஹெவில எத்தனை எழுத்துக்கள், 7. முரக்கக் லைட்ல எத்தனை எழுத்துக்கள், ஹெவி இல்லாம இருக்கக்கூடிய மிச்ச எல்லா எழுத்துக்களும் நமக்கு லைட்டு. ஆனா அது ரா மாத்திரம் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. என்ன அப்படின்னா அது ஹெவியாவும் இருக்கும் லைட்டாவும் இருக்கும். எங்க வந்து ஃபத்ஹ தொம்மா வருதோ அங்க ஹெவியாவும், எங்க கஸ்ரா வருதோ அந்த ரா வந்து லைட்டாவும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உச்சரிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹரக்கத். ஹரக்கத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஹரக்கத்துனா குறியீடு. ஒண்ணு ஃபத்ஹ, கஸ்ரா, தொம்ம, முஷத்தத், சுகூன். அதற்கு பிறகு அதே ஃபத்ஹால டபுளா வந்துச்சு அப்படின்னா அது தைன், ஃபத்ஹதைன், கஸ்ரதைன், தொம்மதைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அதுக்கு பேர் தன்மீன். சோ தன்மீன்னா என்ன, அதுவும் ஹரக்கா தான். அது வந்து டபுள், ஃபத்ஹதைன், கஸ்ரதைன், தொம்மதைன். அடுத்து மஹ்ரஜ். இப்பதான் நம்ம உள்ள சட்டத்துக்குள்ளே வர்றோம். என்ன மஹ்ரஜ்னா வெளியாகக்கூடிய இடம். அந்த வெளியாகக்கூடிய இடம் எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வாயில இருந்து 5 இடங்களில் இருந்து வெளியாகக்கூடியதாக இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஜவுஃப் வெற்றிடம், ஹலக் தொண்டை, லிசான் நாக்கு, ஷஃபதைன் உதடுகள், ஹைஷூம் நாசி. சரிங்களா? சோ இது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடியதை எழுதி எனக்கு அடுத்த தடவை நீங்க நோட்ல உங்களோட நோட்ஸை காமிச்சாதான் அவங்கள அடுத்த லெசனுக்கு நான் எடுத்துட்டு போவேன். சரிங்களா? எனக்கு நீங்க இந்த ஹோம்ஒர்க் மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட நோட்ல எழுதி அதை மனப்பாடம் பண்ணி நான் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு எல்லாமே சரியான முறையில் இன்டராக்ட் பண்ணா மாத்திரம் தான் நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவேன். சரிங்களா? அப்பதான் நம்மளால ஈஸியா புரிஞ்சு அதனுடைய சட்டங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.